வெல்கம் டு பைக்யூடிஜி. நாம வந்து ஃபேஸ்புக் இன்டர்வியூ எப்படி ப்ரிப்பேர் பண்றது? எந்த மாதிரியான ஸ்டேஜஸ் இருக்கும் அப்படின்றத பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாம இப்ப வந்து இன்டர்வியூ ஸ்டேஜ் 1 அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்றத பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட். ஸோ நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம அசம்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் அப்ப என்ன கால்? அடுத்த ஸ்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா இட் இஸ் அ ரெக்ரூட்டர் கால். ஓகே. ஸோ ரெக்ரூட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. நீங்க முன்னாடியே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க கேலண்டர்ல. ஓகேங்களா? ஸோ இந்த டேட் அண்ட் டைம் அப்படின்னு நீங்க கன்ஃபர்மேஷன் குடுத்துருப்பீங்க. அத பேஸ் பண்ணி வந்து என்ன பண்ணுவாங்க, ரெக்ரூட்டர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ரெக்ரூட்டர் கால்ல என்னென்ன மாரியெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும்? ஓகே. அவங்க என்னென்ன மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? நீங்க அதுக்கு முன்னாடியே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? அப்படின்றத பத்தி நாம வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கிரீட் ஈச் அதர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள பத்தி ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி உங்கள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு வித்தின் 2 மினிட்ஸ்க்குள்ள வந்து சம்மரைஸ் பண்ணிருங்க எல்லாத்தையும். ஸோ உங்களோட டெக்னாலஜி ஸ்டாக் நீங்க என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணிருக்கீங்க, என்ன ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, எந்தெந்த கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத ஷார்ட்டா லைக் வித்தின் டோன்ட் டேக் மோர் தென் 2 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 2 மினிட்ஸ்க்குள்ள உங்கள பத்தியான இன்ட்ரோடக்ஷன் நீங்க குடுத்துருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? இன்ட்ரோடக்ஷன் முடிச்ச உடனே அவங்க கேட்பாங்க. ஓகே. இந்த பொசிஷனுக்கு இந்த ரோலுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஓகே. வை டு யூ அப்ளை ஃபார் திஸ் ரோல்ஸ்? உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன? ஏன் நீங்க இந்த ரோலுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க? அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். ஓகே. எக்ஸாக்ட்டா இதே தான் இருக்கும்னு இல்ல. இந்த மாதிரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது நீங்க அதுக்கு ப்ரிப்பேரா இருக்கணும். ஸோ அதுக்கு எப்படி நம்ம உங்கள ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்னு நீங்க வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன வந்து டீட்டெயிலா படிச்சுக்கணும். ஓகேங்களா? என்ன ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க? அந்த ஜாப் எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகுது? ஓகேங்களா? ஸோ ஏன் நீங்க அந்த ஜாப்ப வந்து சூஸ் பண்ணீங்க? அப்படின்றத பத்தி நீங்க வந்து ப்ரிப்பேரா இருந்துக்கணும். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ஆன்ஸர் பண்ணணும். ஓகே. ஸோ எக்ஸ்பிரஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹவ் ஆர் யூ சூட்டபிள் ஃபார் திஸ் ரோல். அததான் நம்ம சொன்னது. ஓகேங்களா? ஸோ நீங்க எப்படி இந்த ரோலுக்கு சூட்டபிள் ஆவீங்க அப்படின்றத பத்தியும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, லைக் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ். சில டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் நீங்க வந்து இந்த பேசிக் கான்செப்ட்ஸ்க்கு நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ ப்ரிப்பேர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ். அதாவது நார்மலா நம்ம ஊப்ஸ் கான்செப்ட்ட பத்தி நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேரா இருந்துக்கணும். பேசிக்ஸ் எல்லாமே லைக் வாட் இஸ் அ கிளாஸ்? வாட் இஸ் அ ஆப்ஜெக்ட்ஸ்? லைக் பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், சம் HTTP மெத்தட்ஸ் லைக் SQL ரிலேட்டட் திங்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? நாட் ஒன்லி த ஊப்ஸ், சம் அதர் திங்ஸ். ஸோ ஓவராலா எல்லாத்துலயும் பேசிக்கா அஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா நமக்கு என்ன பேசிக்கா தெரியணுமோ நீங்க அதுல எல்லாத்தையும் ப்ரிப்பேர் இருந்துக்கணும். ஓகே. சம் சாம்பிள் கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன். இது ஜஸ்ட் ஃபார் சாம்பிள் ஒன்லி. ஓகே. இட்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸ். வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்? ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன? why we need to use abstract class, what is the interface, ஓகேங்களா? why we need to use interspace, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கலாம். what are the access modifiers and explains, ஓகேங்களா? இந்த access modifiers இருக்கு பார்த்தீங்களா, லைக் private, protected, publics. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத பத்தி நீங்க எக்ஸ்பிளைன். why do we need to use a protected, why we can't use a public, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ நீங்க அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் இருந்துக்கணும். வாட் ஆர் த HTTP மெத்தட்ஸ்? ஸோ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, லைக் நாட் ஓன்லி ஊப்ஸ், மேபி உங்களுக்கு நெட்வொர்க் ரிலேட்டட்ல அந்த மாதிரி அல்லது SQL ரிலேட்டட் திங்ஸும் கேட்கலாம். HTTP மெத்தட்ஸ் லைக் போஸ்ட், கெட் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இதை பத்தி வேணா டீடைல்ஸ் எல்லாம் நீங்க வந்து படிச்சுக்கணும். அந்த மாதிரி லைக் HTTP ஸ்டேட்டஸ் தான் லைக் 400, 200 இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதெல்லாமும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸை பற்றி நீங்க முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். Some additional questions like not only technical questions, behavioral questions இருக்கலாம். லைக் வாட் இஸ் அபவுட் யுவர் கெரியர் கோல்? ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப்பை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க, அப்போ உங்களோட கெரியர் கோல் என்ன? அந்த மாதிரி இருக்கணும். அடுத்து பண்ண ஹவு டு யூ சூஸ் த கம்பெனி வேர் யூ வாண்ட் டு ஒர்க் எக்ஸெட்ரா. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி நீங்க சூஸ் பண்றீங்க, லைக் மெட்டா அல்லது கூகுள் அண்ட் ஆப்பிள் எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்க ஒரு கம்பெனி சூஸ் பண்ண எப்படி நீங்க ஒரு கம்பெனி சூஸ் பண்றீங்க, அது இம்ப்ரெஷன் ஆயிருக்கீங்க. ஸோ அதை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன். ஸோ இந்த மாதிரியான லைக் பிஹேவியரல் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இதுக்கு சம்பந்தமா இந்த மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேரா இருந்துக்கணும். அடுத்து வந்து ரெக்ரூட்டர் வில் எக்ஸ்பிளைன் த ஜாப் ரோல். அதாவது ரெக்ரூட்டர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஜாபை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த ஜாப் இதுதான், இப்படிதான் அப்படின்றத பத்தி அந்த ஜாப் ரோலே என்ன, எந்த மாதிரியா ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்ற பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல உங்களுக்கு எந்த வகையான கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா, இல்ல நீங்க ஏதாவது அந்த டீமை பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த ஜாபை பத்தி தெரிஞ்சுக்கணும் அடிஷனலா அப்படின்னா, நீங்க வந்து ரெக்ரூட்டர் தாராளமா நீங்க கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச உடனே அவங்களே கேட்பாங்க, உங்களுக்கு கொஷின்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு. ஸோ நீங்க அந்த டயத்தை யூஸ் பண்ணி நீங்க கொஷின்ஸ் கேட்கலாம். பட் கிளியரா உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்க முன்கூட்டியே கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஈவன் லைக் இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான ஸ்டேஜஸ் இருக்கும், அந்த மாதிரியே நீங்க வந்து இன்டர்வியூ அவங்க கிட்ட ரெக்ரூட்டர்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அவங்க இந்த கால் முடிச்ச பின்னாடி அப்புறம் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்களா இல்லையா அப்படின்றத ஸோ அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க.
ஓகேங்களா? ஸோ அத பேஸ் பண்ணி தான் அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்து மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சீ யூ சூன்.